எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே பிள்ளைகள், 2026 ஏஎல் பேஜுக்கு நடந்த எஃப்டபிள்யூசியில் முதலாந்தவன பேப்பர் கெமிஸ்ட்ரி பேப்பர் என்ன செஞ்சிருக்கோம், அதுக்குரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. ஓகே, அதில் ஏற்கனவே நம்ம 15 கேள்விகள் பார்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கு என்ன செய்யறோம், 16வது கேள்வி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 15 கேள்வி பார்த்துட்டோம். இப்போ 16வது கேள்வி பார்க்க போகிறோம். சரிதானே? ஓகே பிள்ளைகள், 16வது கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா, பின் வருவனவற்றில் எது அல்லது எவை எது அல்லது எவை ஒரே இலத்திர சோடி கேத்திர கணித வடிவத்தை கொண்டிருக்கும் சொல்லிக்கிட்டு. பின் வருவனவற்றில் எது அல்லது எவை ஒரே கேத்திர கணித வடிவம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஒரே கேத்திர கணித வடிவம் யாருக்கு இருக்குன்னு கேட்கலாம். முதலாவது ஏ கூட்டு என்ன வந்திருக்கான்னு சொல்லி சொன்னா சிஎஃப்ஓவும் எஸ்எஃப்ஓவும் வந்திருக்கான். சிஎஃப்ஓவும் எஸ்எஃப்ஓவும் வந்திருக்கான். அடுத்தது பி கூட்டு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா எக்ஸிஎஃப்டூவும் பிசிஎல்5 வந்திருக்கான். சி கூற்று NH3ம் CH4 வந்திருக்கான். டி கூற்று பார்த்தேன்னு சொல்லி சொன்னா டி கூற்று பாரு டி கூட்டுல என்ன வந்திருக்கான்டா H2Oவும் SO2வும் வந்திருக்கான். SO2வும் என்ன டி கூட்டுல வந்திருக்கான். இவங்கள்ல யாருக்கு ஒரே கேத்திரகணித வடிவம் கேட்கான். ஒரே இலத்திர சோடி கேத்திரகணித வடிவம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. சரி, இங்க பாரு, இலத்திர சோடி கேத்திரகணித வடிவம் பார்க்கணும் சொன்னா இலத்திர சோடி கேத்திரகணித வடிவம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னா நீ என்ன செய்ய வேண்டியதுன்னா, இருக்கிற ஒவ்வொரு அணுக்கள்லையும் அவங்கள வலுவளவு ஒட்டு இலத்திரங்களை இருக்கிற ஒவ்வொரு அணுக்கள்லையும் இருக்கிற வலுவளவு ஒட்டு இலத்திரங்களை கண்டு என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொன்னா, இருக்கிற ஒவ்வொரு இலத்திரங்கள் இருக்கிற ஒவ்வொரு மூலக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுக்களையும் வலுவளவோட்டு இலத்திரங்களை கண்டு அதை கூட்டி நீ 8ஆல வகுப்பாய். இருக்கிற ஒவ்வொரு அணுக்கள்லையும் இருக்கிற வலுவளவோட்டு இலத்திரம், ஒவ்வொரு மூலத்திலையும் இருக்கிற வலுவளவோட்டு இலத்திரங்களை பாரு. கார்பன்ல வலுவளவோட்டு இலத்திரம் 4, புளோரின்ல வலுவளவோட்டு இலத்திரம் 7. 7 தர 4 28, 28ம் 4 32 இருப்பார். இவரை பாரு, புளோரின்ல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொருத்தர்லையும் சரிதானே, ஒவ்வொருத்தர்லையும் பாரு 7 இலத்திரம் இருக்கும். 7 4 28, இதுல 4 இலத்திரம் பாரு, 28ம் 4 32 இலத்திரம் இருக்கும். 32 இலத்திரம் இருக்கும். இந்த 32 இலத்திரனை என்ன செய்ய போறேன்னா 8ஆல வகுக்க போறேன். 32 8ஆல வகுத்தேன். 32 8ஆல வகுத்தேன்னு சொல்லிச்சுன்னா 4 முறை 4 தர 8 32. மீதி என்ன 0. ஆக 4 0 வரப்போறாரு. 4 0 வருவாரு. 4 0 சொல்லி சொன்னா மொத்தம் எத்தனை 4 பிஎஸ்சி பியர் சோடியத்துல 4 அறிக்கப்படுது. பிஎஸ்சி பியர் சோடிகள் 4. அதே மாதிரி இந்த எஸ்ஓஃபோக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா புளோரினுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 7, சல்ஃபருக்கு 6. 7 தர 4 28, 28ம் 6ம் 34 இலத்திரன். 34 இலத்திரனை நீ 8ஆல வகுக்க போற. 8ஆல வகுத்தேன்னு சொல்லி சொன்னா 4 முறை 4 தர 8 32 கழிச்சா 2 இலத்திரம் மீதி இருக்கும். அதாவது 4 பிணைப்பு சோடியும் ஒரு தனிச்சோடியும் இருப்பாரு. 4 பிணைப்பு சோடியும் ஒரு தனிச்சோடியும் இருப்பாரு. அப்ப பிஎஸ்சி பேர் சோடியத்தின மொத்தம் 5. பிஎஸ்சி பேர் சோடியத்தின 5. இதுல பிஎஸ்சி பேர் சோடிகள் 4 இருக்காரு. இவர்ல பிஎஸ்சி பேர் சோடிகள் 5 இருக்காரு. 2 பேரும் ஒரே இலத்திர சோடி கேத்திராணி வடிவமா இருக்குமா? இவர்ற இலத்திர சோடி கேத்திராணி வடிவம் 4 இருக்கும். இவர்ற முக்கோண இருகும்பாமா இருக்கும். ரெண்டும் ஒரே இலத்திர சோடி கேத்திராணிய வடிவம் இல்லை. இலத்திர சோடி கேத்திராணிய வடிவம் இல்லை. சரி, இங்க பாரு, இவருக்கு வா. இவர்ல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இதே மாதிரி இவர்ற மொத்த இலத்திரங்கள் பார்த்தேன்னா சனனுக்கு வந்து கேட்டு 8 இலத்திரன், புளோரினுக்கு 7 இலத்திரன். 7 தர 4 7 தர 2 14, 14 8 22 இலத்திரன் இருப்பாரு. இந்த 22 14 22 இலத்திரன் பாரு. இந்த 22 8ஆல வகுக்க போறேன். 22 8ஆல வகுத்தேன்னு சொல்லிச்சுன்னா 2 முறை 2 தர 8 16 கழிச்சா 6 இலத்திரன் இருக்கு. 6
இலத்திரன் இருப்பாரு. 6 இலத்திரன் 3 சோடி, அப்ப 2 பிணைப்பு ஜோடியும் 3 தனிச்சோடியும், 2 பிணைப்பு ஜோடியும் 3 தனிச்சோடியும் வரும். 2 பிணைப்பு ஜோடியும் 3 தனிச்சோடியும் வரும். அப்ப பிஎஸ்சி பேர் சோடி எத்தனை? 5. பிஎஸ்சி பேர் சோடி 5. இதுல பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா பாஸ்பரஸுக்கு வந்துட்டு 5, குளோரினுக்கு 7, 7 சார் 5 35, 35 5 40 இலத்திரன் இருக்கும். இந்த 40 8 அளவுக்கு போய் 40 8 அளவு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா 5 முறை 5 சார் 8 40 கழிச்சைன்னா மீதி 0. அப்ப என்ன போகுது? 5 பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இல்ல. பிஎஸ்சி பேர் சோடிகளோட கூட்டுத்தொகை பிஎஸ்சி பேர் சோடிகள் பார்த்தேன்னு சார் மொத்தம் 5 அறிக்க போகுது. பிஎஸ்சி பேர் சோடி 5, இதுலயும் பிஎஸ்சி பேர் சோடிகள் 5, இதுலயும் பிஎஸ்சி பேர் சோடிகள் 5 கூட்டினா மொத்தம் 5. அப்ப என்ன 2 பேருக்கும் ஒரே இலத்திரன் சோடிக்கு ஏற்ற வடிவம் இருக்கும். என்ன வடிவம்? முக்கோண இருகும்பகம். சரியா? அடுத்தது இவருக்கு பாரு, இவரில் பார்த்தேன்னு சொல்லி சொன்னா நைட்ரஜனுக்கு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா 5 இலத்திரன் பலவல ஓட்டுல. ஹைட்ரஜனுக்கு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா நம்ம ஹைட்ரஜனுக்கு 7 இலத்திரன், ஒரு இலத்திரம் இருந்தாலும் என்ன நம்ம வடிவம் பார்க்கறதுக்கு 7 இலத்திரன் கொடுப்பான். ஹைட்ரஜனுக்கு இங்க 7 கொடுத்தேன். 7 3 28, 7 3 21, 21 மஞ்சம் 26 இலத்திரம் வருவாரு. 7 3 21, 21 மஞ்சம் 26 இலத்திரம் வருவாரு. 26 இலத்திரம் வருவாரு. இந்த 26 நீ என்ன செய்ய வேண்டாம்? 8 அளவாக்க போறேன். 26 8 அளவு பார்த்தீங்கன்னா 3 முறை 3 சார் 8 24 கழிச்சைனா மீது 2 இலத்திரன் இருக்கும். அதாவது ஒரு தனிச்சோடி, 3 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் வருவாரு. 3 பிணைப்பு ஜோடியா ஒரு தனிச்சோடியும் வருவாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கால சரிதானே கார்பனுக்கு பாரு, கார்பனுக்கு எத்தனை? 4 இலத்திரம் வருவார். ஹைட்ரஜனுக்கு அதே மாதிரி 7 இலத்திரம் கொடுப்போம். 7 4 28, 28 4 32 வருவார். அந்த 32 இலத்திரம் 8 அளவுக்கு குறையும். 32 8 அளவு 4 முறை 4 8 32 கழிச்சைன்னு சொல்லிச்சுன்னா மீதி 0. மீதி 0 சொன்ன போதும் 4 0 வருவார். 4 0 வராது. சரியா? இப்ப பாரு, 3 1 இருக்கிறது, இன்னொன்று 4 0 இருக்குது. 3 1 இருக்குது, அடுத்தது 4 0 இருக்குது. 3 1 4 0. பிஎஸ்சி பேர் சோடியோட கூட்டுத்தொகை எத்தனை? 3 1 உண்ட 4, 4 0 உண்ட 4. அப்ப பிஎஸ்சி பேர் சோடியோட எத்தனை? 4 இருக்காரு. ஆக 2 வரும். ஒரே இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவத்தை இருக்கும்? ஒரே இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவம் இருக்கும்? என்ன வடிவம்? நான்முகி. என்ன வடிவம்? நான்முகியா இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு வா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு 7 கொடுப்பாய், ஒட்சனுக்கு 6 கொடுப்பாய். 7 2 14, 14 மாறம் 20 அரைக்கும். இந்த 20 நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லிச்சுன்னா 8 அளவாக்க போறேன். 20 8 அளவாக்க எத்தனை போதும்? 2 முறை 2 8 16 கழிச்சைன்னு சொல்லிச்சுன்னா மீதி 4. ஆக என்ன கொடுப்பாய்டா? 2 பிணைப்பு ஜோடி 4 இலத்திரன் இருக்காண்டா. எத்தனை தனிச்சோடி? 2 தனிச்சோடி வருவாரு. அதே மாதிரி இவருக்கு பாரு, சல்பருக்கு இதே மாதிரி என்ன கொடுப்பாய் நீங்க? 6, ஒட்சனுக்கு 6, 6 2 12, 12 மாறம் 18 இலத்திரன். இந்த 18 8 அளவாக சொல்லிச்சோன்னா எத்தனை வர போதும்? 2 வருவாரு. 2 தரம் 8 16 கழிச்சா 2 மீதி அதாவது 2 இலத்திரம் மீதப்பட்டீங்கன்னா சோடி ஒரு தனிச்சோடி, அதாவது 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருக்காரு. 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருக்காரு. இதுல பார்த்தேன்னா 2 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி. பிஎஸ்சி பேர் சோடி மொத்தம் 4. இதுல 2 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. பிஎஸ்சி பேர் சோடி மொத்தம் 3. 2லயும் என்ன ஒரே சம பிஎஸ்சி பேர் சோடிகள் இல்லை. அப்ப 2 பேரும் என்ன வேற இலத்திர சோடி கேத்திரானிய வடிவம். இவர இலத்திர சோடி கேத்திரானிய வடிவம் என்ன? 4 பிஎஸ்சி பேர் சோடி இருக்காருன்னா 4 3 பிஎஸ்சி பேர் சோடி இருக்காருன்னு சொல்லி சொன்னா தலை முக்கோணமா இருக்கு. 3 பிஎஸ்சி பேர் சோடி என்ன? தலை முக்கோணமா இருக்கு. சரியா? ஓகே பிள்ளைகள், இதான் மாதிரி என்ன 16வது கேள்வியை கேட்டிருக்கான். 16வது எம்சிக்யூ கேள்வி. 16வது எம்சிக்யூ கேள்வி. 16வது எம்சிக்யூ கேள்வி பின்னர் ஒரே இலத்திர சோடிக்கு ஏற்ற வடிவம் யாருக்கு இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கான். பிக்கும் சிக்கும் இருக்கும். பி கூட்டுருக்கோம், சி கூட்டிலையும் வந்துருப்பாரு. எத்தனாவது விட? 2வது விட. அடுத்தது பாரு, 17வது கேள்வி. 17வது கேள்வி என்ன சொல்லிருக்காண்டா, ஐதரச அணு நிறமாலை பற்றிய தவறான கூட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். எஸ் பீட்டா எனும் கோடானது என் சமன் 4 என் சமன் 2 இலத்திரன் தாண்டல் தொடர்பானது. சரிதானே? எஸ் பீட்டாவை கேட்டிருக்கான். பாரு, எஸ் பீட்டான்னு பாரு, என் சமன் 4 இருந்து என் சமன் 2க்கு வாரான்னு சொல்றீங்க. என் சமன் 4 இருந்து என் சமன் 2க்கு வாரன்னு சொல்றீங்க.
சரியா? n சமன் 4ல இருந்து n சமன் 2க்கு வாரன்னு சொல்றீங்க. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா சரிதானே? இதுல பாரு சரியா? இதுல இந்த 4 கோடும் வரைஞ்சிருக்கேன். பாம தொடர்ல வர இந்த 4 கோடும் வரைஞ்சிருக்கேன். இவர் வந்துட்டு n சமன் 3ல இருந்து n சமன் 2க்கு போறதுக்கு கோடு. இந்த கோடு பார்த்தீங்கன்னு சொன்னா n சமன் 4ல இருந்து n சமன் 2க்கு வர்றதுக்கு கோடு. இந்த கோடு பார்த்தீங்கன்னா n சமன் 5ல இருந்து n சமன் 2க்கு வர்றதுக்கு கோடு. இந்த கோடு n சமன் 6ல இருந்து n சமன் 2க்கு வர்றதுக்குரிய கோடு இந்த கோடு. சரியா? இதுதான் இந்த தாண்டல்கள். இந்த தாண்டல்களுக்கு இந்த இருக்கிற கோட்டுக்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம்? h அல்பான்னு சொல்லுவோம். இவருக்கு வந்துக்கிட்டு s பீட்டான்னு சொல்லுவோம். இந்த கோட்டுக்கு வந்துக்கிட்டு s காமான்னு சொல்லுவோம். இந்த கோட்டுக்கு வந்துட்டு l டெல்டான்னு சொல்லுவோம். h டெல்டான்னு சொல்லுவோம். தானே? h டெல்டான்னு சொல்லுவோம். சரிதானே? இதுதான் நம்ம இந்த கொடுக்குற கோடுகள். இதுதான் நம்ம என்ன இந்த கோடுகளுக்கு நம்ம வழங்கப்படுற பேரு. இதுல சக்தி பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா இந்த திசையில என்ன செய்வார்னா சக்தி அதிகரிக்கும் அல்லது என்ன மீடியன் அதிகரிக்கும். இந்த திசையில சக்தி அதிகரிக்கும் அல்லது மீடியன் அதிகரிப்பார். இந்த திசையில சக்தி அதிகரிக்கும் அல்லது மீடியன் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த திசையில பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா அலை நீளம் அதிகரிக்கும். இந்த திசையில அலை நீளம் அதிகரிக்கும். இது என்ன நீங்க நிறமாலைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பார்க்க போகல இதே படிச்சிருப்பீங்க. சரி, இங்க என்ன கேட்டுக்கன்னு சொல்லிச்சோன்னா எஸ் பீட்டாண்டிக்காக தானே. இந்த எஸ் பீட்டான்றவர் n சமன் 4ல இருந்து n சமன் 2க்கு வார இலத்திரன் தாடலும் தொடரப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க. தெரியாம இல்லையா? எஸ் பீட்டான்றது n சமன் 4ல இருந்து n சமன் 2க்கு வார இலத்திரன் தாண்டலோட தொடரப்பட்டவர். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா n சமன் முடிவுல இருந்து n சமன் 1க்கு எனும் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு ஐதரசனின் முதலாம் அயனாக்க சக்தியை குறிக்கும் சொல்லிருக்கேன். சரிதானே? முதலாம் அயனாக்க சக்தியை குறிக்கும் சொல்லிருக்கேன். இங்க பாரு, இது வந்துட்டு பாமர் தொடர் தானே. இது வந்துட்டு பாமர் தொடர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா லைமன் தொடர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைமன் தொடர். இதே மாதிரி லைமன் தொடர் எடுத்தீங்கன்னா இந்த லைமன் தொடர்ல முதலாவது கோடு ஒன்று இருக்காரு. அடுத்து 2வது கோடு இருக்குது, 3வது கோடு இருக்குது, 4வது கோடு இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோவே. இப்படி போறதுல இப்படியோ போயிட்டு இருக்காரு. இப்படியோ போயிட்டு இருக்கிறதுல கடைசி கோடு இருக்காதுன்னு இந்த கடைசி கோடு இந்த இப்படியோ போயிட்டு இருக்குது. இந்த போயிட்டு இருக்கிறதுல கடைசி கோடு சரியாண்ணே இப்படியோ போயிட்டு இருக்காரு. இப்படியோ போயிட்டு இருக்கிறதுல இந்த கடைசி கோடு இந்த முதலாவது கோடு வந்துட்டு இந்த முதலாவது கோடுன்றவரு n சமன் 2ல இருந்து n சமன் 1க்கு வருவாரே. இந்த 2வது கோடுன்றது n சமன் 3ல இருந்து n சமன் 1க்கு வருவார். அடுத்தது n சமன் 4ல இருந்து n சமன் 1க்கு வருவார். இதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா இந்த கடைசி கோடு இந்த கடைசி கோடு எடுத்தேன்னு சொன்னா இவர் n சமன் முடிவிலில் இருந்து n சமன் முடிவெளியில இருந்து n சமன் முடிவெளியில இருந்து என்ன செய்வார்னா n சமன் 1க்கு வருவார். n சமன் முடிவெளியில இருந்து n சமன் 1க்கு வருவாரா? இதான் என்ன கடைசி கோடு. இந்த லைமன் தொடர்ல கடைசி கோடா இருக்கு. இந்த கடைசி கோடு அயனாக்க சக்தி அதாவது ஹைட்ரஜன் முதலாவது அயனாக்க சக்திக்கு சமனா இருக்கு. ஹைதரசன் அணு நிறமாலை இருக்கு தானே. ஹைதரசன் அணு நிறமாலையில லைமன் தொடர்ற இறுதி கோடு முடிவில இருந்து என்ன செய்வார்டா முதலாவதுக்கு வருவார். முடிவில இருந்து முதலாவதுக்குரிய இலத்திரன் தாண்டலோட சம்பந்தப்பட்டவர் இந்த இறுதி கோடுன்றவர். இந்த கடைசி கோடோட சக்தி இருக்காது. கடைசி கோடு சக்தி ஐதரசன்
ஐதரசன் என்ன இந்த ஐதரசன் மாதிரில கடைசி கோளோட சக்தி ஐதரசன் முதலாம் அயனாக்க சக்தியோட சம்பந்தப்படுவது. ஐதரசன் முதலாம் அயனாக்க சக்தியோட சம்பந்தப்படுவது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க பாரு, அயனாக்க சக்தி முதலாம் அயனாக்க சக்தின்ற என்ன, முதலாவது சக்தி படை, அதாவது வெளியோட்டில் இருக்கிற இலத்திரனை நீ என்ன செய்ய வேண்டாம், வெளியாற்றுறதானே ஆற்றுறது. அந்த வெளியோட்டில் இருக்கிற கடைசி இலத்திரன், வெளியோட்டில் இருக்கிற கடைசி இலத்திரனை நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொன்னா ஆற்று, அந்த அணுவை விட்டு ஆற்றுறதான முதலாம் அயனாக சக்தி. அணுவை விட்டு நீ கலட்டுறதான என்ன முதலாவது அயனாக சக்தியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஐதரசன் அணு நிறம், அது ஐதரசன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு இலத்திரன் இருக்கும், அது முதலாவது சக்தி படியில இருக்கும். என்ன ஒரே ஒரு இலத்திரன் இருக்கும், அது முதலாவது சக்தி படியில இருக்கும். நீ முதலாவது சக்தி படியில இருந்து முடிவிலிக்கு, முதலாவது சக்தி படியில இருந்து முடிவிலிக்கு அந்த இலத்திரனை கொண்டு போறேன்னு சொல்லி சொன்னா அதோட சக்தியும் முடிவிலில இருந்து முதலாவது சக்தி மட்டத்துக்கு வாரத்துக்கு தாண்ட நடக்குது தானே. முதலாவது சக்தி மட்டத்துல இருந்து முடிவிலிக்கு போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி உறிஞ்சி வருதானே. அந்த உறிஞ்சப்பட்ட சக்தியும் முடிவிலில இருந்து முதலாவது சக்தி படிக்கு வர அந்த தாண்டல் நடக்குதானே. தாண்டல் நடக்க போகக்குள்ள காலப்படுற சக்தியும் எப்படி இருக்கும், சமனா இருக்கும். கால நடக்க போக்குள்ள தாண்ட போக்குள்ள நடக்கப்படுற வெளியிடப்படுற சக்தி, அதாவது காலல் செய்யற சக்தியும் எப்படி இருக்கும், சமனா இருக்கும். முதலாவது சக்தி படியில இருந்து முடிவிலிக்கு போக்குள்ள உறிஞ்சப்படுற சக்தியும் முடிவில இருந்து முதலாவது சக்தி படிக்கு வரப்போக்குள்ள காலப்படுற சக்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா சமனா இருக்கும். அப்ப நீ முடிவெளிக்கு கொண்டு போற சக்தியும் காலப்படுற சக்தியும் சமன். நீ முடிவெளிக்கு கொண்டு போட்டேன்னா முடிவெளியில இருந்து அங்களவு குறிப்பிட்ட சின்னொரு பெருமதி ஒன்று சக்தி ஒன்று வெளியே கொடுத்தேன்னு தானே நினைஞ்சிடாது, அவர் கரண்ட் வெளியே போயிடுவார். சின்னொரு சக்தி ஒன்று கொடுத்தா என்ன செய்யறாரு, கரண்ட் வெளியே போயிடுவாரு. ஏதாமே சொல்றோம், அந்த கொடுக்கப்படுற சின்னொரு சக்தியை நாம புறக்கணிச்சிட்டு தான் முடிவெளிக்கு கொண்டு வர சக்தியை இதுதான் நம்ம சொல்றோம் அண்டளவா முதலாவது அயனாக்க சக்திக்கு சமனா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஆக ரெண்டாவது கூட்டு என்ன சரி, ரெண்டாவது கூட்டு சரி. அடுத்தது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா மூணாவது சி கூட்டுன்னு சொல்றான்னு சொன்னா ஏ கூட்டு சரி பி கூட்டு சரி. சி கூட்டுன்னு சொல்றான்னா நிறமாலையின் ஒவ்வொரு கோடும் ஐதரசானியின் சக்தி மட்டம் ஒன்றுக்கு குறிக்கும் சொல்றீங்க. நிறமாலையில ஒவ்வொரு கோடும் அணு ஐதரசானியின் சக்தி மட்டம் ஒன்று குறிக்கும் சொல்றீங்க. இங்க பாடுறா டே, ஐதரசன் அணு நிறமாலை இருக்குதான், ஐதரசன் அணு நிறமாலையில ஒவ்வொரு கோடும் அந்த குறிப்பிட்ட ரெண்டு சக்தி படிகளுக்கு இடையே இருக்கிற சக்தி வித்தியாசத்தை குறிக்குது. இந்த ரெண்டு இந்த குறிப்பிட்ட இந்த கோடு, இந்த குறிப்பிட்ட ஒரு கோடோட அந்த அளவு சம்பந்தப்பட்ட ரெண்டு சக்தி படி இருக்காரு தானே. இந்த ரெண்டு சக்தி படியோட சக்தி வித்தியாசத்தோட சம்பந்தப்படுவார் இந்த கோடு. ரெண்டு சக்தி படி, இந்த ரெண்டு சக்தி படிகள் இருக்கிற சக்தி வித்தியாசத்துக்கு இந்த கோடு எப்படி இருக்கும், சமனா இருக்கு. குறிப்பிட்ட ஒரு சக்தி படியோட மட்டும் இல்ல, அந்த ரெண்டு சக்தி படியோட சக்தி வித்தியாசத்துக்கு சமனா இருக்கு. ஆஹா சி கூட்டுறோம் பில. டி கூட்டு என்ன சொல்றேன்டா, N7 இருந்து N7 இடையிலான சக்தி வித்தியாசம் N7 இருந்து N7 இடையிலான சக்தி வித்தியாசத்துல சிறியதாகவும் சொல்றான். இங்க பாரு, நீ அணு நிறமாலை வரைஞ்சேன்னு சொல்லி சொன்ன, அணு நிறமாலை வரைஞ்சேன்டா இந்த திசையில வந்துட்டு சக்தி அதிகரிக்காரு அல்லது மீடியம் அதிகரிக்கன்னு வச்சுக்கோங்க. இந்த திசையில சக்தி அதிகரிக்காரு, மீடியம் அதிகரிக்காரு. சரியா? இப்ப நீ லைமன் தொடர் எடுத்து என்ன சொல்லி நினைச்சிருவாரு, இந்த மாதிரி ஒரு வரா லைமன் தொடர், இந்த மாதிரி ஒரு வரானே லைமன் தொடர் இந்த மாதிரி இருக்குமா இருக்கு. அது அடுத்தே பார்த்தேன்னு சொல்லி சொன்னா பாமர் தொடர் எடுத்தேன்டா பாமர் தொடர் இந்த மாதிரி ஒரு வரா. திரும்ப பாசம் தொடர் எடுத்தேன்டா பாசந்தோட இந்த மாதிரி ஒரு வரும். சரியா? பாசந்தோட இந்த மாதிரி வரும். அதாவது இந்த லைமன் தொடர்ன்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண் சக்தி படியில இருந்து எண் சமன் ஒன்றுக்கு வரவர் என்ன, எண் சமன் ஒன்றுக்கு வரவர்.
இது குறிப்பிட்ட ஒரு எண் சக்தி படியில இருந்து n சமன் 2க்கு வரவர். இது ஒரு குறிப்பிட்ட சக்தி படியில இருந்து என்ன செய்வாரு, n சமன் 3க்கு வருவார். 3க்கு வருவார், என்ன 3க்கு வருவார். அதே மாதிரி என்ன வரப்போதோ, இந்தியால வார தொடர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சக்தி படியில இருந்து n சமன் 4க்கு வருவார். அதுக்கு இந்தியால வரவர் குறிப்பிட்ட ஒரு சக்தி படியில இருந்து n சமன் 5க்கு வருவார். n சமன் 5க்கு வரவர் இருக்கு. அதாவது நீ எந்த தாண்டல் வேணாலும் இருக்கலாம், எந்த தாண்டல் வேணாலும் இருக்கலாம். ஆனா n சமன் 1க்கு வார வர்ற சக்தி தான் இருக்கும் ஆக கூடுதலா இருக்கு. எந்த தொடர் எடுத்தாலும் n சமன் 1க்கு வர வரக்கூடிய அந்த தொடர்புடைய சக்தி தான் ஆக கூடுதலா இருக்கும். அதுக்கிட்டால n சமன் 2க்கு வர தொடர் இருக்கும், அதுக்கிட்டால n சமன் 3க்கு வர தொடர் இருக்கும், அதுக்கிட்டால n சமன் 4க்கு வர தொடர் இருக்கும். அவனுங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிச்சேன்னா, முதலாவது சொல்றான் n சமன் 3க்கு வரவரு, அடுத்தது சொல்றீங்க n சமன் 4க்கு வராரு. அப்ப யாருக்கு சக்தி கூட இருக்கும், n சமன் 3க்கு வரதுக்கு தான் சக்தி கூட இருக்கும். இங்க அவன் என்ன சொல்றான், மாறி சொல்றான். ஆக டி கூட்டு என்ன பிழை, டி கூட்டு பிழையா இருக்கும். அவன் கேட்டது வந்துட்டுன்னு தவறானதுதான், அவன் கேட்டது வந்துட்டுன்னு தவறானதுதான் கேட்கான். ஆக என்ன சிஎம் டிஎம் தவறானது, மூணாவது விட. சிஎம் டிஎம் தவறானது, மூணாவது விட. அடுத்து 18வது கேள்வி பாரு. 18வது கேள்வி என்ன சொல்லிக்கண்டா, 10 கிராம் தூய திணிவுள்ள தூய NOH திண்மம், சரிதானே, 10 கிராம் திணிவுள்ள தூய சோடியம் ஹைட்ராக்சைடு திண்மமும் 90 சென்டிமீட்டர் கனம் நீரில் முற்றாக கரைக்கப்பட்டு கரைசலுடன் தயாரிக்கப்பட்டது. நீட் அடர்த்தி வந்துட்டு 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் சொல்லிட்டியான். ஓகே, இதுல மூல் பின்னம் சொல்லிருக்கான். மூல் பின்னம் சொல்றான், மூல் பின்னம் 1/21 சொல்றான். மூல் பின்னம் 1/21. இங்க பாரு, மூல் பின்னம் கதைக்கிறான். பாரு டே, இங்க பாரு, NaOH NaOH திண்மம் திணிவெடுத்த எவ்வளவு இருக்கு, அது எவ்வளவு திணிவு தந்திருக்கான், 10 கிராம். 10 கிராம் தந்திருக்கான், 10 கிராம் தந்திருக்கான். என்ன NaOH திணிவு எவ்வளவு தந்திருக்கான், 10 கிராம் சொல்லிருக்கான். அதே மாதிரி இவர மூலத்தினிவு கழிச்சேன்னு சொன்னா, அதாவது சாரான திணிவு மூலத்தினிவு கழிச்சு எவ்வளவு வர போதோ, இவர மூலத்தினிவு கழிச்சு என்ன சொல்லிச்சேன்னா 40 கிராம் மூல் மைனஸ் 1 வரும். 40 கிராம் மூல் மைனஸ் 1. இதுல இருந்து இவர மூளை கண்டுபிடிக்கலாமா, இதுல இருந்து இவர மூளை கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து இவர மூளை கண்டுபிடிச்சேன்டா, NaOH மூல அளவு கண்டுபிடிச்சேன். என்ன வர போதோ, திணிவின் கீழ் மூல திணிவு என்ன 10 கிராம், மூல திணிவு எத்தனை 40 கிராம் மூல் மைனஸ் 1. சுருக்கி என்ன வர போதோ 0.25 மூலா, 0.25 மூல், 0.25 மூல் வர, 0.25 மூல் வரும். அடுத்தது பாரு, என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிச்சேன்னா, நீர் என்னன்னு சொல்லிருக்கான்னு சொல்லிச்சேன்னா 90 சென்டிமீட்டர் கனமாம். 90 சென்டிமீட்டர் கனம் நீர்ன்னு சொல்லிருக்கான். 90 சென்டிமீட்டர் கனம் நீர்ன்னு சொல்லிச்சேன்னா, இங்க பாரு, அவன் அடர்த்தி சந்திருக்கானா, அடர்த்தி சமன் என்ன, அடர்த்தி சமன் என்ன, திணிவின் கீழ் கனவளவு, இதுல இருந்து திணிவு சமன் என்ன, அடர்த்தி சார கனவளவு வரைக்கும். இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம், நீர திணிவை கண்டுபிடிக்கலாமா, நீர திணிவை கண்டுபிடிக்கலாம். அடர்த்தி எவ்வளோ, 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 சார கனவளவு எவ்வளோ, 90 சென்டிமீட்டர் கனம், 90 சென்டிமீட்டர் கனம். இதை சுருக்கி எத்தனை போதோ 90 கிராம் வருவார், 90 கிராம் வருவார், 90 கிராம் வரும். என்ன வர போதோ 90 கிராம் வருவாரு. என்ன இந்த நீர திணிவு 90 கிராம்டா. நீர மூல திணிவு எவ்வளவுன்னு தெரியும், நீர மூல திணிவு 18 கிராம் மூல் மைனஸ் 1, 18 கிராம் மூல் மைனஸ் 1. நீர மூல திணிவு 18 கிராம் மூல் மைனஸ் 1. இதுல இருந்து நீர மூல அளவு கண்டுபிடிக்கலாமா, நீர மூல அளவு கண்டுபிடிக்கலாம். நீர மூல அளவு என்ன போதோ, திணிவின் கீழ் மூலர் திணிவு எவ்வளவு 90 கிராம் மூலர் திணிவு 18 கிராம் மூல் மைனஸ் 1, 18 கிராம் மூல் மைனஸ் 1. சுருக்கி என்ன போதோ 5 மூலா, 5 மூல வருவார். எவ்வளவு வர போதோ 5 மூலா இருக்கு, 5 மூல். இங்க பாரு அடே, என்ன சொல்றான்னு சொல்லிச்சேன் பாரு.
இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு மூல அளவு என்ன 0.25 மோல். நீர மூல அளவு எவ்வளோ? நீர மூல் 5 மூல். நீர மூல் 5 மூல். இதுல இருந்து உனக்கு மொத்த மூல அளவு கண்டுபிடிக்கலாமா? மொத்த மூல அளவு கண்டுபிடிக்கலாம். மொத்த மூல அளவு வர போதும் 0.25 மூல். அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடையும் நீர மூல் வந்துட்டு 5 மூல் கூட்டினா எத்தனை போதும்? 5.25 மூல் இருக்குமா? 5.25 மூல் இருக்கும். இதுல இருந்து நீ என்ன செய்யலாம்? மூல் பின்னத்தை கண்டுபிடிக்கலாம். மூல் பின்னத்தை கண்டுன்னா என்ன வர போதும்? மூல் பின்னம் NaOH மூல அளவு 0.25 மூல். கீழே மொத்த மூல எவ்வளோ? 5.25 மூல். 5.25 மூல். சுருக்கி என்ன போதும்? 1/21. 1/21. சுருக்கினா 1/21. அவன் சொல்லிக்கிறது 1/21 சொல்லி சொல்லியிருக்கான். ஆக என்ன அந்த கூற்று சரி. ஏ கூற்றுன்னு சரி. அடுத்தது பாரு, கடை சொல்ற மூலர் செறிவுன்னு. மூலர் செறிவு என்ன சொல்லிக்கான்? 0.25 மூலின் கீழ் 0.09 டெசிமீட்டர் கணம் சொல்லிக்கான். 0.09. அடே இங்க பாரு 90 சென்டிமீட்டர் கணம்ன்றது 90 சென்டிமீட்டர் கணம் 90 சென்டிமீட்டர் கணம்ன்றது 0.09 டெசிமீட்டர் கணம். 0.09 டெசிமீட்டர் கணம். இதுல இருந்து உனக்கு என்னன்னு சொல்லலாம்? சரிபடுத்தேன்னு சொல்லி சொன்ன யார? NaOH செறிவுன்னு எடுத்தேன்னு என்ன வர போதோ? 0.25 மூலின் கீழ் என்ன 0.09 டெசிமீட்டர் கணம் வருவாரா? 0.09 டெசிமீட்டர் கணம் வருவாரானே. ஆக அந்த கூட்டு சரி. அடே இங்க பாரு இந்த கூட்டு என்ன பிழை. அதாவது என்ன இவரு பிழை. ஏன் பிழைன்னு சொல்லிச்சேன்னா நீ ஆரம்பத்துல எடுக்கிற நீர கனவளவு தானே என்ன 0.09 டெசிமீட்டர் கணம். இதுக்குள்ள நீ என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு கலக்குறையா. சோடியம் ஹைட்ராக்சைடு குறிப்பிட்ட அளவு போட்டு நீ கரைச்ச உடனே என்ன செய்யும்டா? இதுல கனவளவு குறிப்பிட்ட அளவு என்ன செய்யும்? மாற்றம் ஒன்று அடைஞ்சிருக்கும். ஒன்று கூட்டிருக்கலாம் அல்லது என்ன குறைஞ்சிருக்கலாம். கூட்டிருக்கலாம் அல்லது என்ன குறைஞ்சிருக்கலாம். அப்படின்னு சொல்ல போக உனக்கு இந்த பெருமை போட இயலுமா? இந்த பெருமதி உனக்கு போட இயலாது. சரிவுக்கு என்ன செய்யலாது? சரிவுடைய இந்த கனவளவுக்கு இந்த பெருமதி போட இயலாது. ஆக என்ன அந்த பி கூற்று பிழை. பி கூற்று பிழை. அடுத்த பாத்தீங்கன்னா சி கூட்டு என்ன சொல்றீங்கன்னு சொல்லிச்சுன்னா கரைசலிட மூலத்திறன் 2.5 மூல் கிலோகிராம் மூல் மைனஸ் ஒன்னா. சரி கிலோகிராம் மைனஸ் ஒன்னா. என்ன சொல்றீங்கன்னா கரைசல்ற மூலத்திறன் வந்துகிட்டு என்ன 2.5 மூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்னு சொல்றீங்க. அடே இங்க பாரு 2.5 மூல் கிலோகிராம் மூல் மைனஸ் ஒன்னா. மூலத்திறன் கரைய மூலிங்கில் கரைப்பானின் திணிவு. கரைய மூலிங்கில் கரைப்பான திணிவு. கரைய மூல எடுத்த என்ன வர போதும்? கரைய மூல எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு என்ன எவ்வளவு வந்திருக்காரு? 0.25 மூல் இருக்காரு. 0.25 மூல் இருக்குது. கீழே திணிவு எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு? 90 கிராம். 90 கிராம். அப்ப 90 தர 10/3 கிலோகிராம் வரும். 90 தர 10/3 கிலோகிராம் வரும். இதை சுருக்கி எடுத்தா அன்னளவா 2.7 அளவுக்கு வரும். 2.7 அளவுக்கு வரும். அவன் என்ன 2.5 சொல்றான். ஆக அந்த கூற்று பிழை. அந்த கூற்று பிழை. சி கூட்டு பிழை. அடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா டி கூட்டு சொல்றான் கரைசலில் NaOH திணிவு 100% கேட்டிருக்கான். கரைசல்ல NaOH திணிவு சதவீதம் கேட்கான். திணிவு சதவீதம் திணிவு சதவீதம் பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா திணிவு சதவீதம் அவன் கேட்கான். திணிவு சதவீதம் எடுத்தேன்னா NaOH திணிவு எவ்வளோ? 10 கிராம். மொத்த திணிவு எவ்வளோ? நீர் வந்துகிட்டு 90 கிராம். அவர் வந்து NaOH எவ்வளோ? 10 கிராம். அப்ப மொத்த திணிவு எவ்வளோ? மொத்த திணிவு வந்துகிட்டு 100 கிராம். 100 கிராம் தர 100%. தர 100%. இதை சுருக்கினேன்டா அதனால என்ன போதும்? 10% வரும். 10% வரும். ஆக என்ன டி கூற்று சரி. 10% என்ன டி கூற்று சரி. ஏ கூற்றும் டி கூற்றும் சரி. விடத்தின 4வது விட. 4வது விட சரியா? 18வது கேள்விக்கு 4வது விட. அடுத்தது பார்த்து 19வது கேள்வி சொல்லிக்கான கதோட்டு கதிர்கள் பற்றிய பின்னரும் கூட்டுகள் எது தவறானு சொல்லி கேட்டிருக்கான். ஏ கூட்டு சொல்லிக்கான் இவை மின்காந்த கதிர்ப்பின் ஒரு வகையை சேர்ந்து சொல்லிக்கான். ஏன்னா கதோட்டு கதிர்கள் மின்காந்த கதிர்ப்பு இல்லை. சரிதானே? மின்காந்த கதிர்ப்பு இல்லை. ஆகவே ஏ கூட்டு பிழை. பி கூட்டுன்னு சொல்லிக்காண்டா இவற்றின் ஈங்கில் விகிதம்
பயன்படுத்தும் வாயுக்கேற்ப மாறும் சொல்லிக்கான். கதோட்டு கதிர்கள்ற ஈங்கில் எவ்விதம் என்ன செய்யாது மாறாது. கதோட்டு கதிர்கள்ற ஈங்கில் எவ்விதம் என்ன செய்யாது மாறலி. ஆக பி கூட்டு பில பி கூட்டு பில. நேர்கதிர்கள்ற ஈங்கில வீதம் தானே செய்யும் பயன்படுத்தப்படுற வாயுக்கு ஏற்ற மாதிரி மாறும். கதோட்டு கதிர்களுக்கு மாறலையா இருக்கு. சி கூட்டம்னு சொல்லிக்கண்டா இவை கதோட்டிலிருந்து உருவாவதுடன் கதோட்டுக்கு செங்குத்தாகவே வெளியேறி செல்லும் சொல்லிக்கான். என்ன சி கூட்டு சரி கதோட்டுல இருந்து உருவாகின சரி கதோட்டுக்கு செங்குத்தா வெளியேறி வரும். ஆக சி கூட்டு சரி. ஏ கூட்டு பி கூட்டு பில சி கூட்டு சரி. டி கூட்டு சொல்லிக்காண்டான் இவை சில சந்தர்ப்பத்தில் துணிக்கை இயல்பையும் வேறு சில சந்தர்ப்பங்களில் அலை இயல்பையும் காட்டும் சொல்லிக்கான். இல்ல ஒரே டைம்ல என்ன செய்யும் துணிக்கை இயல்பையும் அலை இயல்பையும் காட்டும். எதனா சொல்றது இரட்டை இயல்புன்னு சொல்றது. ஒரே டைம்ல என்ன செய்யும் துணிக்கை இயல்பையும் அலை இயல்பையும் காட்டும். டி கூட்டு பில ஏ கூட்டு பி கூட்டு டி கூட்டு மூணு கூட்டும் பில. ஆக எத்தனாவது விட அஞ்சாவது விட சரியா. அடுத்தது பாரு பின்னொரு மூலக்கூறுகளில் 20வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க 19க்கு 5வது விட 20வது கேள்விக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் மூலக்கூறுகள் எதில் அல்லது எவற்றில் அணுக்கள் யாவும் ஒரே தளத்துல காணப்படும் சொல்லிருக்காங்க. அணுக்கள் யாவும் ஒரே தளத்துல காணப்படும் கேட்கான். சரியா. சரி இங்க பாருங்க. இதான் அவன் தந்திருக்கிறது. இதுதான் அவன் தந்திருக்கிறது. சரிதானே. இதுல பாரு வடிவங்கள் பத்தி கேட்கானே ஒரே தளத்துல யார் யார் இருக்குன்னு கேட்கான். இங்க பாரு சல்பருக்கு பார்த்தேன்னு சொன்னா வடிவங்கள் பார்க்க சொன்னா வலுவல ஓட்டல இருக்கிற இலத்திரங்கள கூட்டத்தை பார்த்து அதை என்ன செய்யும் 8ஆல பிரிப்போம். சல்பர்ல பார்த்தேன்னு சொன்னா 6 இலத்திரண்டு பாரு. குளோரின்ல பாரு 7 இலத்திரண்டு இருக்கும். 7 தர 4 28 28 ஆரம்பத்தின 7 தர 4 28 28 ஆரம் 28 ஆறும் 34 இலத்திரண்டு பாரு 34 இலத்திரண்டு பாரு. இந்த 34 8ஆல வகுக்க போறோம். 8ஆல வகுத்து 4 முறை 4 8 32 கழிச்சா 2 இலத்திரம் மீதி இருப்பார். 2 இலத்திரம் மீதி அரிக்கும். அதாவது 4 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் 4 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் அரிக்கும். 4 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் அரிப்பாரு. 4 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் அரிப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்தது பாரு இவரு பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு 7 குளோரினுக்கு மேல் குளோரினுக்கு 7 குளோரினுக்கு 7 குளோரினுக்கு பார்த்து இந்த குளோரினுக்கு 7 7 தர 3 21 21 மேலும் 28 இலத்திரன். இந்த 28 இலத்திரன் 28 இலத்திரன் பாரு. இந்த 28 நீ 8ஆல வகுக்க போற 28 8ஆல வகுக்க போற 8ஆல வகுத்துன்னு சொன்ன 3 முறை 3 தர 8 24 கழிச்சேன்னு சார் 24 கழிச்சேன்னு சொல்லிச்சேன்னா 4 இலத்திரன் மீது எத்தனை 4 இலத்திரன் மீதி அடிக்கும். அதாவது 3 பிணைப்பு ஜோடியும் 3 பிணைப்பு ஜோடியும் 2 தனிச்சோடி இருக்கு. 3 பிணைப்பு ஜோடியும் 2 தனிச்சோடியும் இருப்பாரு. ஃப்ளோரினுக்கு பார்த்தா 8 ஃப்ளோரினுக்கு 7 7 தர 4 28 28 8 28 8 36 இந்த 36 இலத்திரன் 36 இலத்திரன் 8ஆல வகுக்க போற 4 முறை 4 தர 8 32 கழிச்சா 4 இலத்திரன் மீதமா இருக்காரு. 4 பிணைப்பு ஜோடியும் 2 தனிச்சோடியும் வருவார். 4 பிணைப்பு ஜோடியும் 2 தனிச்சோடியும் வருவாரு. புரோமினுக்கு 7 புளோரினுக்கு 7 7 தர 5 35 35 7 42 இலத்திரன். இந்த 42 8ஆல வகுக்க போற 5 முறை 5 தர 8 40 கழிச்சேன்னு சொன்னா 2 இலத்திரன் மீதம் இருக்கும். அதாவது 5 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருப்பார். 5 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருப்பார். சரியா 5 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும். இங்க பாரு 4 1 4 1 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடின்னு சொல்லி சொன்னா இவர வடிவம் என்ன 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடின்னு சொல்லி சொன்னா இவர வடிவம் சீசோ. என்ன வடிவம் சீசோ வடிவம். இவர் 3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி 3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடிண்டா இவர வடிவம் என்ன இவர வடிவம் டி வடிவம் வரைக்கும்.
அடுத்தது பாரு இவரை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இவரை பாரு 4 பிணைப்பு ஜோடியும் 2 தனிச்சோடியும் 4 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடியும் சொன்ன இவர வடிவம் வந்து சதுரத்தளம். இவரை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா 5 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் 5 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடியும் சொன்னா இவர மூலக்கூட்டு வடிவம் வந்துட்டு எவ்வளவு என்ன இருப்பாரு சதுர அடி பூம்பகமா இருக்கும். சதுர அடி பூம்பகமா இருக்கும். இதுல பாரு இவர வடிவம் சீசோ என்ன இவர வடிவம் சீசோ வந்துட்டு என்ன ஒரு என்ன தலை வடிவம் இல்ல ஒரு இரு தளத்தில் இருக்க மாட்டாரு. அதாவது 3D மாடலா இருக்கும். 3D மாடலா இருக்கும். ஆக என்ன இவர் வரமாட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா இவர வடிவம் என்ன டி வடிவம் ஒரு தளத்தில் அமைவாரு. ஆக இது என்ன இது வரும். இதுல பாத்தீங்கன்னா சதுரத்தளம் ஒரு தளத்தில் அமைவாரு. இவர் வருவாரு. இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இவர வடிவம் வந்துட்டு சதுரடி பூம்பகம் 3D மாடல். இவரே வரமாட்டார். இதுதானே சீசோல எல்லாமே சீசோவுக்கு கட்டமைப்பு உரைஞ்சின்னு சொன்னா சீசோவுக்கு கட்டமைப்பு உரைய போகல நம்மளுக்கு வரைய போகல இந்த மாதிரி தானே வருதுன்னு சொல்லிட்டு சீசோவுக்கு கட்டமைப்பு வரைய போகல இந்த மாதிரி தானே வருது. ஆக இது என்ன ஒரு தளத்துல இடத்துல இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லலாம். அடே இது ஒரு தளத்துல உனக்கு வரைய போகல வந்துட்டு ஒரு தளத்துல இருக்கிற மாதிரி வார்த்தைக்கு இவர் என்ன ஒரு தளத்துல இருக்க மாட்டாரு. இங்க பாரு இந்த இருக்கிறது தானே இவர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கான்னு சொன்ன அதாவது ஒருத்தர் வந்துட்டு இப்ப இவர் வந்துட்டு என்ன SO4 இருக்கிறது தானே SO4 வடிவம் வந்துட்டு SO4 வடிவம் உனக்கு இப்படி வாரத்துக்கு என்ன என்ன எஸ் எஃப் 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 இப்படி வாரத்துக்கு என்ன இவர் வந்துட்டு என்ன ஒரு தளத்துல அமைய மாட்டார். இந்த தளத்துல எஸ் இருக்க போகல ஒரு எஃப் இங்க இன்னொரு எஃப் இங்க இருந்தாலும் இந்த ரெண்டு இருக்காரு தானே இந்த ரெண்டு எப்படி இருக்கும்னு சொன்னா ஒன்று இப்படி உள்நோக்கி இருப்பாரு. இன்னொன்னு என்ன இப்படி வெளிநோக்கி இருக்கும். ஒன்று இப்படி உள்நோக்கி இருக்கும். இன்னொன்னு என்ன இப்படி வெளிநோக்கி இருக்கும். சரிதானே இங்க பாரு அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா உனக்கிட்ட இப்படி இப்படி ரெண்டு இருக்கான் இப்படி ரெண்டு அதாவது ஒரு எஃப் இந்த மாதிரியும் இன்னொரு எஃப் இந்த மாதிரி இருக்க போகல. இந்த இடத்துல எஸ் இருக்காண்டா ஒரு எஃப் எப்படி இருக்கும்டா இந்த மாதிரி இந்த திசையில ஒரு எஃப்பும் அடுத்து என்ன இந்த திசையில ஒரு எஃப்பும் இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்றோம் இவரு 3D மாடல்னு சொல்றோம். இதெல்லாம் இந்த சீசோ வந்துகிட்டு 3D மாடல்னு சொல்றோம். சரியா பிள்ளையா இதான் வந்துகிட்டு என்ன 20வது கேள்வி. 20வது கேள்விக்கு எத்தனை விட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரே தளத்துல இருக்கிறவங்க பி கூட்டம் சி கூட்டமா இருக்காரு. ஆக பி கூட்டம் சி கூட்டம் என்ன 2வது விட பி கூட்டம் சி கூட்டா 2வது விட. இது 20வது கேள்விக்கு 2வது விட. ஓகே பிள்ளைகள் அடுத்தது பார்ப்போம். உங்களுக்கு என்ன சரி டவுட் இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. சரி பிள்ளைகள் அடுத்தது பார்ப்போம்.